அண்மை செய்தி. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் விசாரணைக்கு அமலாக்கத்துறை அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தி. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் விசாரணைக்கு அமலாக்கத்துறையினர் அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு அவரை அழைத்துச் சென்றதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் விசாரணைக்கு அமலாக்கத்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்றும் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறையினர் அழைத்துச் சென்றிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுபான நிறுவனங்களிடம் நடத்தப்பட்ட ஏலம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், இப்ப டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை இன்றும் மீண்டும் விசாரணைக்காக அமலாக்கத்துறையினர் அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக டாஸ்மாகில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்ற ஊழல் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக, நேற்று காலை முதல் 2 தினங்களாக சோதனை நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் விசாகன் வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள CRR காலனியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் 2வது நாளாக சோதனை நடத்தி வரும் நிலையில் நேற்றே ஏராளமான ஆவணங்கள் சிக்கியது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் அழைத்துச் சென்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்தில் வைத்து 5 மணி நேரம் துருவி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை எடுத்து வந்து விற்பனை செய்ததும், அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை இது போல அமைச்சர்கள் முதல் டாஸ்மாக் அதிகாரிகள் வரை கொள்ளையடித்ததும், இதன் மூலம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் இந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த நிலையில் 2வது முறையாக தற்போது விசாகன் தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் நேற்று முதல் சோதனை நடத்தல். நேற்று ஏராளமான ஆவணங்கள் சிக்கியது. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் விசாகன் வாட்ஸ்அப்பில் சாட் செய்த பல்வேறு ஸ்கிரீன்ஷாட்டுகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் கடிதங்கள், விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் வீட்டின் அருகே கிடந்தது. இதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து விசாரித்தனர். அதே போல அவருடைய வங்கி கணக்கு, மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளிட்ட அனைவரிடமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் அவர்களின் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் அவரை அழைத்து சென்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். இதில் 5 மணி நேரம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்களை தெரிவித்ததால் அவரை நேற்று இரவு மீண்டும் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதலே இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது அவர் மீண்டும் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதால் அவரை விசாகனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனத்தில் வைத்து அழைத்து சென்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது மண்டல அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்த அழைத்து சென்றிருக்கிறார்கள். பூர்ணிமா. ராம்குமார், நேற்று அவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட போது அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்தில் கிழித்து எறியப்பட்ட நிறைய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் இருந்ததை கண்டறியப்பட்டது. அது போக என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது, அது பற்றின தகவல்கள் என்ன? இது தொடர்பாக வேறு யாரிடனும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறதா?
ஏற்கனவே நான் சொன்னது போல விசாகன் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் 2 மகன்களிடம் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகுதான் அந்த அவரின் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாட்ஸ்அப் சாட்டுகள் அடங்கிய பிரிண்ட் அவுட்டுகள் இருந்தது. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவரும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோக்கள், அதே போல வாட்ஸ்அப்பில் அவர் அந்த வீடியோ கால், வாட்ஸ்அப் கால் பேசிய அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இருக்கு. அதே போல ஒப்பந்ததாரர்களின் விண்ணப்பங்கள் அதிக அளவுல அங்க கிழித்து போடப்பட்டிருக்குது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போதே இந்த ஆவணங்கள் அவருடைய வீட்டின் அருகே கிழித்து வீசப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சாலையில் அங்கு இருந்த ஒவ்வொரு பேப்பர் ஆவணங்களையும் எடுத்து சென்று ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகுதான் அவருடைய வங்கி கணக்கு என்பது ஆய்வு செய்யப்பட்டது. ஒரு வங்கி அதிகாரிகள் வரவைக்கப்பட்டு அவருடைய வங்கி கணக்கு, அதே போல 2 மகன்களின் வங்கி கணக்கு, மனைவியோட வங்கி கணக்கு அனைத்துமே ஆய்வு செய்திருக்காங்க. ஆய்வு செய்தது மட்டும் இல்லாம விசாகன் பயன்படுத்திய லேப்டாப்களை முழுவதுமா ஆய்வு செய்த பிறகுதான் அவரை நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விசாரணைக்கு அழைத்து சென்று கிட்டத்தட்ட 5 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மணமகள் மன்றங்கள் என சொல்லக்கூடிய தனியார் மதுபான கடைகள், இந்த கடைகள் என்பது தமிழகம் முழுவதும் ஏற்கனவே அதாவது இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மணமகள் மன்றங்கள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மணமகள் மன்றத்திற்கு டாஸ்மாக் நிறுவனம் என்ஓசி என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதாவது இந்த மணமகள் மன்றங்கள் இங்கே வைக்கப்பட்டால் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எந்த இழப்பும் இல்லை என்ற ஒரு என்ஓசி கொடுக்க வேண்டும். அந்த என்ஓசி கொடுப்பதற்கு ஒரு மணமகள் மன்றத்துக்கு 10 லட்சம் ரூபாய் என ஒரு லஞ்சமும் பெறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மணமகள் மன்றங்களுக்கு, ஒரு மணமகள் மன்றத்துக்கு 10 லட்சம் என 1000 மணமகள் மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது திறக்கப்பட்டிருக்கு. இது மூலமாகவும் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான ஆலைகளில் சட்டவிரோதமாக மதுபான கடைகளுக்கு மது வகைகளை எடுத்து சென்று அந்த தொகையை அரசுக்கு கணக்கு காட்டாமல் நேரடியாக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு சென்றிருப்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் மூலமாக தான் பல நிறுவனங்கள் இவர்களது வங்கி கணக்கு உள்ளிட்ட உறவினர்கள் வங்கி கணக்கிற்கும் பணம் செலுத்தியிருக்கிறார்கள். நேற்று வங்கி அதிகாரி கூட வைத்து ஆய்வு செய்ததில் கோடிக்கணக்கான ரூபாய் இவர்களது வங்கி கணக்குக்கு வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நேற்று 5 மணி நேரம் விசாரணையானது விசாகனிடம் நடைபெற்றது. இந்த விசாரணை நேற்று முடிவடையாமல் மீண்டும் பல விசாரணைகள் செய்யப்பட இருப்பதால் அவரை பாதுகாப்புடன் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.